என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஆகஸ்ட் 19வது நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு மூளைக்கு தலைக்கல். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் முதல் 12 வசனங்கள். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். அப்போஸ்தலர் 4:11. இயேசுவை சிலுவையில் அறையும்படிக்கு ஜனங்களை தூண்டிவிட்ட ஆசாரியர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் கோபம் மூளுகிறது. காரணம், பேதுருவின் உபதேசத்தால் ஆயிரக்கணக்கானோர் கிறிஸ்துவின் விசுவாசிகளானார்கள். அதற்கு முக்கியமான காரணங்கள் 2. முதலாவது, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கும் ஆவியானவரின் அருட்கொடைக்கும் முன்னதாக அஞ்சிக் கொண்டிருந்த சீடர்கள் இப்போது மிகுந்த தைரியத்தோடு கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள். இரண்டாவது, வேற்று மக்களின் மொழிகளை படிப்பறிவில்லாதவர்கள் பேசினார்கள். சப்பானி குதித்து எழுந்து தேவனை துதிக்கிறான். இந்த அற்புதங்களை மறுத்து இயேசுவின் வல்லமையையும் தெய்வீகத்தையும் மறுத்து பேச இயலாது போயிற்று. இவை கிறிஸ்துவே மேசியா என்பதை பறைசாற்றின. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே அந்த ஆசாரியர்கள் சப்பானியை குணமாக்கியது எந்த வல்லமையினாலே, எந்த நாமத்தினாலே என்று கேட்கிறார்கள். பேதுரு, உங்களால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்கிறார். மட்டுமல்ல, அவர் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார் என்பதையும் உறுதிப்படுத்துகிறார். எனவே வல்லமையும் மகிமையும் தேவனுக்கும் தேவகுமாரனுக்கும் உரித்தாகிறது. இந்த இடத்தில் பேதுரு தன்னை எந்த வகையிலும் உயர்த்தி கொள்ளவில்லை என்பதும், இன்றைய ஊழியர் சிலர் தாங்கள் அற்புதம் செய்வதாக தங்களை உயர்த்தி கொள்வதும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒன்றாகும். தலைக்கல். தலைக்கல்லை இன்று அஸ்திவாரக்கல் என்கிறோம். கட்டடத்திற்கு அது மிக மிக முக்கியமானது. பொதுவாக கட்டட கட்டுமானக்காரர்கள் இந்த அஸ்திபாரக்கல்லை மூளையில் போடுவதால் அது மூளைக்கல் என்றும் சொல்லப்படுகிறது. நம் ஆன்மீக வாழ்க்கையை வேதம் பல இடங்களில் கட்டடத்திற்கும் வீட்டிற்கும் ஒப்பிட்டு பேசுகிறது. நம் ஆன்மீக இல்லத்தின் தலைக்கல் அல்லது மூளைக்கல் இயேசுவாகவே இருக்க வேண்டும். ஆனால் அவர் அன்று ஆசாரியர்களாலும் அதிகார வர்க்கத்தாலும் அற்பமாய் எண்ணப்பட்டார். இன்றும் அதிகார வர்க்கம் அப்படியே அற்பமாய் எண்ணி ஆகாதென்று இயேசுவை புறம்பே தள்ளுகிறது. ஆனால் நாம் அந்த மூளைக்கல்லின் வல்லமையை உணர்ந்து வெளிக்கொணர்வோம். கன்மலை மேல் கட்டப்பட்ட வீடாய் அவருக்குள் உறுதியாய் நிலைத்திருப்போம். அற்பமாய் எண்ணப்படுபவையெல்லாம் அற்பமானவை அல்ல. அற்பமானவையே அற்புதங்களாகலாம். அற்பமாய் எண்ணப்படுபவையெல்லாம் அற்பமானவை அல்ல. அற்பமானவையே அற்புதங்களாகலாம். வீடு கட்டுவோர் புறக்கணித்தது மூளைக்கல்லாயிற்று. வீடு கட்டுவோர் புறக்கணித்தது மூளைக்கல்லாயிற்று. கர்த்தரை செய்தார் கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இது. கர்த்தரை செய்தார் கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன்,
காலமெல்லாம் துதிப்பேன். ஜெபம். இறைவா, என் வாழ்க்கை வீட்டிற்கு நீர் மூலைக்கல்லாக வேண்டும். அப்போது அற்பமான நானும் அற்புதமாய் வாழ உதவும். ஆமேன்.